Hey guys, this is Yokesh. Welcome back to our mentorship. இன்னைக்கு நம்ம வந்து இந்த பார்ட் 11 என்ன பார்க்க போறோம்னா லீடிங் டைங்லாம் என்னன்னு வந்து பார்க்க போறோம். லாஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து ஏபிசிடி பற்றி பார்த்துருப்போம். நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1 month ஒரு 3 weeks வந்து பார்த்தீங்கன்னா டைம் எடுத்துங்க. நான் அதனால தான் வந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணதே கிடையாது. உடனே டக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன நான் சொல்லிக் கொடுக்கணும் அது எங்கே இருக்குன்னு போயிட்டு நீங்கள் கரண்ட் மார்க்கெட்டில் உடனே தருவீங்க. அப்போ கரண்ட் லைவ் மார்க்கெட்டில் அது அப்படியே வரைவீங்க. ஆனால் அது உண்மையாகவே அப்படி இருக்காது. உங்கள் மைண்ட் செட் அப்படி வந்து சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் அதை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வருவீங்க. ஓகேயா? ஸோ அதனால் நல்லாவே புரிஞ்சுக்கிங்க. இட் டேக்ஸ் டைம் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான் மேட்ரு. நல்லாவே புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? ஃபைன். இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். லீடிங் டயகனல். ஸோ அப்படின்னா என்ன இந்த டயகனல் வந்து எப்படி இருக்கும், எங்கே அக்கர் ஆகும்? ஓகேங்களா? ஸோ இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் டயகனல் இருக்குது. ஒன்று லீடிங் டயகனல் அண்ட் தென் எண்டிங் டயகனல். நம்ம இப்போ நீங்கள் பார்க்க போகுது லீடிங் டயகனல் மட்டும்தான். இதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அண்ட் தென் எப்படி மூவ்மெண்ட் ஆகுதுங்க. இப்போ லீடிங் டயகனல் வந்து பார்த்தீங்கன்னா வர ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜோன் தான். வேவ் 1ல் மட்டும்தான் வரும். அதாவது ஸ்டார்டிங் வேவ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த வேவ் நம்மளால் ஃபைன் பண்ணவே முடியாது. ஏன்னா அப்போ தான் வேவே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வேவ் 2க்கு தான் வெயிட் பண்ணி ட்ரேடே எடுக்க முடியும். கரெக்டாக? ஸோ இந்த வேவ் 1ல் தான் இந்த லீடிங் டயகனல் இருக்கும். லீடிங் டயகனல் மீன்ஸ் எப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் இதுக்குன்னு ஒரு ரூல் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். என்னென்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேவ் 1 வேவ் 2 நம்ம பேசிக்காக என்ன படிச்சிருப்போம். இதை நம்ம பேசிக்கான ரைட் வே 1 2 3 4 5. வேவ் 2 வந்து வேவ் 1 கீழே போகக்கூடாது. வேவ் 4 வந்து வேவ் 1க்கு டச் பண்ணக்கூடாது. வேவ் 5 வேவ் 3 லாங்கஸ்ட் வே அப்படின்னு. ஓகேவா? ஆனால் இந்த லீடிங் டயகனலில் வந்து என்ன ஆகலான்னா இந்த வேவ் 4 வேவ் 1 எப்படி ஓவர்லேப் பண்ணலாம். ஓகே, என்னது இந்த வேவ் 4 வந்து இந்த வேவ் 1 எப்படி ஓவர்லேப் பண்ணலாம் அண்ட் தென் வேவ் 5 லைக் திஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்களா ஃபஸ்ட் கிளாஸுக்கும் இதுக்கும் போக போக அட்வான்ஸாக இருக்குது. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுன்னு சொல்லிட்டு தான் நான் பொறுமையாக ஒன்று போகிறேன். நீங்கள் உங்கள் சேனல் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக கொடுத்ததுக்கப்புறம் ஒன்றா போகிறது. பட் அதை தாண்டி நீங்கள் மீண்டும் எல்லாத்தையுமே பார்த்துட்டீங்கன்னா எனக்கு வேஸ்ட் ஆஃப் டைமே கிடையாது, உங்களுக்கு தான் வேஸ்ட் ஆஃப் டைம். இது ஒர்க் அவுட் ஆகாமல் போகும். நீங்கள் என்ன தான் ப்ரிடிக்ஷன் பண்ணாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ போயிடலாம். ஓகே, இப்போ இந்த லீடிங் டயகனலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சப்வேஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ என்னென்ன சப்வேஸ் இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா 2 டைப் இருக்குது. இது வந்து டைப் 1, இது வந்து டைப் 1. ஓகே, ஆனால் டைப் 2 நான் வந்து ஷோ பண்ணுறேன். டைப் 2 இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் மேபி சார்ட்டில். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் மோஸ்ட்டாக என்னுடைய சார்ட்டில் டயகனல் பார்த்துருக்க மாட்டேங்க. நான் போஸ்ட் பண்ண மாட்டேன். அவ்வளோ டயகனல் ரொம்ப காம்ப்ளிகேட்டட். நான் வந்து வெளியில் காமிச்சிக்க மாட்டேன். லைக் பர்சனலாக கவுண்ட் பண்ணுறது ஓகே, பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் சொல்கிறேன். 1 2 3 4 5. இது வந்து என்னன்னா இந்த 1 2 3 4 5 வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேம்லேயும் ஒர்க் அவுட் ஆகலாம். லைக் ப்ரைமரிலும். அதாவது இது வர்றது எல்லாமே வேவ் 1ல் மட்டும்தான். அதாவது என்ன சொல்கிறோன்னா இந்த மாதிரி வேவ் 1 வேவ் 2 இப்படி தான் வரும். ஓகே, ஹையர் டைம் ஃப்ரேம் ப்ரைமரி டிகிரியில் புரியுதுங்களா? அதேமாதிரி இங்கே அப்படி தான். ஓகே, ஸோ 1 சரியா? அது போத் சப்பேஸ் ப்ரைமரி எல்லாத்துலேயுமே வந்து அப்ளிகபிள். இப்போ இதுக்குள்ளே இருக்க சப்பேஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ பேசிக்காக நம்ம சப்பேஸ் பார்த்துருப்போம். 5 இதுக்குள்ளே 3 இதுக்குள்ளே 5 இதுக்குள்ளே 3 இதுக்குள்ளே 5 அதே தான். ஓகே, இப்போ இந்த டைப் 1ல் வந்து எப்படி இருக்குன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 5 வேவ்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா 5 வேவ்ஸ் இருக்கும். ஓகே, வேவ் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 3 வேவ்ஸ் தான் ஆஸ் யூஷுவல். வேவ் 2 எப்பயுமே 3 தான். அது கரெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து 3 தான் இருக்கும். எந்த சேஞ்சஸும் வந்து இருக்காது. சரியா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இம்பல்ஸ் அகெயின் வேவ் 3ல் 1 2 3 4 5. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி. ஓகே, அதேமாரி 1 2 3 4 5. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் 1. ஓகே, இந்த மாதிரி இருக்கலாம். ஆல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் என்ன ஆகணும்னா 3 and 5 இருக்குல்ல, இந்த இடத்துல இம்பல்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல என்ன வரலாம், இந்த இடத்துலையும் என்னது இந்த வேவ் 3லேயும் வேவ் 5லையும் ஏபிசி வரலாம். ஓகே, 2 ப்ராபர்ட்டிஸ். ஓகே, ஏபிசி இந்த மாதிரி. ஓகே, இதுலேயே நான் வந்து ஒரு 2 டைப் காமிச்சிட்டேன். சரிங்களா? இந்த 2மே வந்து பாசிபிள்ஸ் இருக்குது. டைப் 2 போகலாம். டைப் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏபிசியாக இருக்கும். ஓகேயா? இதில் இம்பல்ஸ் இருக்கா, ஃபர்ஸ்ட் ஒன்று இம்பல்ஸ் இருக்குது, அப்புறம் எல்லாமே ஏபிசியாக இருக்குது சப்வேஸு. இதில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்கும்னா ஏபிசியாக மட்டும்தான் இருக்கும். ஏபிசி and then ABC and then ABC and then another ABC. ஓகே, இந்த 2 டைப் மட்டும்தான் இருக்குது.
அண்ட் தென் ரொம்ப சிம்பிளாக நான் வந்து புரிய வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து லீடிங் டைனல். எண்டிங் டைனல்லாம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே வந்து ஆப்போசிட்டு. நான் அதை அடுத்த பார்ட்டில் வந்து அப்டேட் பண்ணுறேன். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆசைட் சைடு ஏரியர் இது எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் பார்க்குறது தான் பிக்காக இருக்கும். நான் எல்லாமே லைவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுறேன். ஓகே, நான் மோஸ்ட்டாக வந்து இந்த லீடிங் டைனல்ஸ் நான் வந்து மார்க் பண்ணியிருக்க மாட்டேன் என்னுடைய சார்ட் இதில். பட் இனி ஃபைன், அதான் அந்த இது வந்து ஓவர்லேப் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த ஜோன்ஸ் வந்து அந்த சார்ட் எப்பயாச்சும் தான் வந்து உருவாகும் வச்சுங்களேன். எப்பயாச்சும் கிடையாது, ரிப்பீட்டடாக வரும். பட் லெட் மீ ஷோ யூ. இந்த கோல்டில் எங்கேயும் சிக்காது. மற்ற பேஸில் வேணால் பார்க்கலாம். ஜிபி யூஎஸ்டியில் 1 யூரோ யூஎஸ்டியில் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ ரீசெண்டாக அந்த இதில். ஓகே, நோட்டட். சரி, ஓகே, ஃபைன். ஸோ அதான் நான் என்ன சொல்கிறேன்னா அது நான் உங்களுக்கு லைவாக வந்து இதில் காமிக்கிறேன். என்னுடைய டிஸ்கஷன் குரூப் இருக்குல்ல, நம்ம டிஸ்கஷன் குரூப்லேயும் நம்ம மென்டர்ஷிப் குரூப்லேயும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறோம். ஓகே, அதில் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ பேசிக்கலாக அதுக்கு அந்த ரூல் தான். அதில் ட்ரேட் எடுக்க முடியுமோ வந்து கேட்டிங்கன்னா இட்ஸ் நாட் பாசிபிள். ஏன்னா வேவ் 1 நீங்கள் இது பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணலாம், ஷார்ட் வேணால் அடிக்கலாம், ஐ மீன் செல் வேணால் அடிக்கலாம். நீங்கள் இதுக்குள்ளே ட்ரேட் பண்ணலாம் இல்லைன்னு கிடையாது. பட் இந்த இடத்துல ரூல் வந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகும். ஓகே, அந்த 4 வந்து வேவ் 1க்குள்ளே வந்து வரும். ஸோ இந்த வேவ் 1க்கு நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். மேபி ஷார்ட் வேணால் அடிக்கலாம், ஏபிசி. அது அடுத்தது ஏபிசி வரும்ல, ஏபி டென்ட் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஏபிசியில் வந்து நீங்கள் செல் அடிக்கலாம். ஓகே, இதை நீங்கள் ரொம்ப இது போட்டு இது தேடி அழிஞ்சிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது எப்பயாச்சும் தான் மார்க்கெட்டில் எலெக்ட் ஆகும். ஓப்பனாக சொல்லலாம், ஃபாரெக்ஸில் மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து அது இருக்காது. எப்பயாச்சும் என்ன சொல்கிறது, மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 2-3 மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்போ தான் வந்து ஃபார்மேஷன் ஆகும் ஏதாச்சும் ஒரு பேஸில். ஓகே, லோ டைம்லேயுமே ஆகும், நான் இல்லைன்னு சொல்லுவேன், இப்படிடாவும் வரும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் கால்ட் லீடிங் டயகனல். ஸோ அடுத்த பார்ட்டில் வந்து எண்டிங் டயகனல் எப்படி இருக்கும், எதில் வரும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். Okay, so until then, bye, take care.